ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீ ஆபத் சகா ஈஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கோயிலானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் சேந்தமங்கலத்தில் தாங்க இருக்குது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தான் இருக்குது சேந்தமங்கலம். விழுப்புரத்துலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோமீட்டருங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் நடுவில் தாங்க இருக்குது இந்த ஊர். சேந்தமங்கலம் மாமன்னன் காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் கோட்டைக்குள்ளே தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த ஆபத் சகா ஈஸ்வரர் கோயிலை ஸ்ரீ வானிலகண்டீஸ்வரம் என்ற பேரும் உண்டு. சுத்தீர எவ்வளோ தூரத்துக்கு இந்த மதில் சுவர்கள்லாம் இருக்குது பாருங்கள். கோயில் ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே ரெனோவேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொறுமையாக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். காடவ மன்னரான கோப்பெருஞ்சிங்கன் கட்டிய கோவில் இது. காடவராயர்கள் சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு சோழர்கள் கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்தார்கள். வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஈவினிங் டைமில் போயிருந்தோம். இந்த மாதிரி பசங்களாம் இங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இறைவி ஸ்ரீ பிரகன்னாயி அம்பிகை. இந்த கோயிலோட டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம் குருக்கள் கிட்ட. அவர் நாங்கள் போயிருந்த சமயத்தில் இல்லை. கோயிலை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. கோவில் புனரமைப்பு பணிகளில் போயிட்டுருக்கு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாங்க இந்த கோயில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கட்டுமானம்லாம் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. எந்த சிவன் கோயில் போனாலும் ஃபஸ்ட்டு நந்தியை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளே இருக்க மூலவரை தரிசனம் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிணறு இருக்குது.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.